மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் தான் குரு ராககேது பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி பலன்களை ஒரு வருடாந்திர தொகுப்பா நான் கொடுத்திருந்தேன். நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. போன் பண்ணில ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்திருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு இல்ல சந்தேகம் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நான் கொடுக்கிற இந்த ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே 50% பொருந்தும். மிச்சம் 50% உங்க பர்த் சார்ட்ல அந்த யோக பலன் இருக்கா, அந்த தசா புத்தியை வச்சுதான் 100% பொருந்துமான்றதை சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு இப்படி நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே 50 to 60% எடுத்துக்கோங்க. அந்த வகையில தற்போது ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்க, யார் யார் எதுல கவனமா இருக்கணும், யாருக்கு எந்த யோகம் இருக்குன்னு தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த வகையில தற்போது ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசினருக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா, அதாவது என்னன்னா கடக ராசினர் சனி பெயர்ச்சியோட மாற்றத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாதான் இருந்திருப்பாங்க. ஏன்னா கடைசி 3 வருஷம் அஷ்டம சனினால பெரிய பாதிப்பை ஏற்பட்டிருக்கும். கடக ராசினருக்கு நிறைய தடங்கல்களை அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய தடங்கல்கள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம், நல்ல செயல்கள் எல்லாமே தடைப்பட்டிருக்கும். அஷ்டமத்துல சனி இருந்ததுனால இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாவே தான் இருந்திருக்கும். சரி, இந்த மாதம் கடக ராசினருக்கு எந்த மாதிரியான பலன்கள்னா, அதாவது என்னன்னா 12ஆம் இடத்துல குரு சுபர் அமர்ந்து இருக்காரு. 1ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது ப்ரொஃபஷன் அண்ட் கேரியருக்கான கடகராசினருக்கு ப்ரொஃபஷன் அண்ட் கேரியரே செவ்வாய் தான். அவரு 1ஆம் இடத்துல தன்னோட ராசியிலே அமர்ந்திருக்காரு, அந்த ராசியிலே அமர்ந்திருக்காரு. 2ஆம் இடத்துல கேது. இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குதுன்னா, மோஸ்ட்லி கடக ராசினர் கொஞ்சம் வீட்டை விட்டு தூரமாவோ தள்ளியோ நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி வேலை பாக்குற சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது என்னன்னா டிராவலிங் அதிகமா ஏற்படும். வேலைக்காக டிராவலிங்ன்றது அதிகமா ஏற்படும். குடும்பத்துல இருக்கவங்க அது யாருன்னா ஒருத்தர், அப்பா அம்மாவோ இல்ல மாமனார் மாமியாரோ இல்ல குழந்தைங்களோ யாரோ ஒருத்தர் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, வீட்டுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, நீ வீட்டுல இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு தடை ஏற்படுத்துற மாதிரி செயல் நடக்கும். அதுல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கும், உங்களை அவங்க கூடவே இருந்துக்கணும்ன்றதுக்கு, அதாவது என்னன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களும் உங்களை மிஸ் பண்றாங்கல்ல, அந்த மிஸ் பண்றதை எப்படி அவங்களால வெளிப்படுத்த முடியும்? அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய டைமிங்ன்றது ரொம்ப குறைவா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால நீங்க குடும்பத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, செவ்வாய் திரும்ப 2ஆம் இடத்துல போயிடுறாரு. மாத தொடக்கத்துலதான் செவ்வாய் உங்களோட வீட்டுல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு நுழைறாரு. இது இன்னும் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ற மாதிரிதான் இருக்கும். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களை யாரோ ஒருத்தர் வேலை செய்ய விடாம தடை பண்றது, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை குடும்பத்துல ஏற்படுது. அந்த மாதிரியான காலகட்டமா தான் இருக்கும் இந்த ஒரு மாதம். ஃபுட் எடுத்துக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா முக்கியமா சொல்லணும்னா கடகராசினருக்கு யாருக்காவது இஎன்டி தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது இயர் நோஸ் டங், இந்த இதுல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கு. சோ நீங்க ஏதாவது சின்ன காஃப், ஏன்னா கடகராசினருக்கு ஈஸியா சளி பிடிச்சிடும். நிறைய பேர் கோல்டு காஃப் ஸ்னீசிங்னால பாதிக்கப்படுவாங்க. அவங்க இந்த காலகட்டத்துல இந்த ஒரு மாதத்துல கோல்டு காஃப் இருந்ததுன்னா உடனே நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுங்க. கோல்டு காஃப்னால இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு காது வலி பிரச்சனை கூட ஏற்படலாம். சோ இந்த ஒரு மாதத்துல நீங்க உங்க ஹெல்த்ல முக்கியமா இஎன்டி கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகளை அதிகமா ஏற்படுத்துவாரு. அந்த சுப செலவுகள் என்பது எப்படி இருக்கும்னா, நகை வாங்குற மாதிரி இருக்கும். நகை வாங்குறதும் சுப செலவுகள் தான். அதே மாதிரி லேப்டாப்பு,
டிவி, போனு, டிவிக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். லேப்டாப் வாங்குற மாதிரி இருக்கும். டேப் வாங்குவீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது பேக் வேணும், அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமா ஏற்படுத்தினாலுமே உங்களுடைய தனாதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல அமர்ந்து இருக்காரு. அது உங்களுக்கு யோகமா தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவை தான் கொடுக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு 4ஆம் இடமான வீட்டை பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது. அதுக்குதான் நான் சொல்லியிருந்தேன், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டிவி, போனு, ஃப்ரிட்ஜ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்குவீங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சில பேர் வந்து வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, லேண்டா வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய வீட்லயே வந்து புதன் வந்து ஜூன் 23ஆம் தேதியில இருந்து அமர்வு இருக்குன்றதுனால உங்களுக்கு லேண்ட் வாங்கணும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கணும்னா இந்த மாதம் சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா இந்த மாசம் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி செவ்வாய் 1ல இருப்பதும் சுக்கிரன் 10ல இருப்பதும் உங்களுக்கு ரொம்ப யோகமான காலமா தான் இருக்கு. ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் மேஷ ராசிலேயே தான் இருக்கிறாரு. அவரு வந்து செவ்வாய் வீட்டுலதான் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் உங்களோட வீட்டுலதான் இருக்கு. உங்க வீட்டுல இருந்து தான் ஆரம்பமாகுது இந்த மாதம்னும் போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதுசா என்ன வேலைக்கு தேடுறீங்க, வேலை கிடைக்கணும்னு தேடுறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஜூன் மந்த் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு புதன் வரும்போது புதுசா என்ன காலேஜ் மாறுறது, ஸ்கூல் மாறுறதுன்ற காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி அதற்கான புக் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், அந்த மாதிரியான செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கும் படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஜூன் 23ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் குரு புதன் இணைவு வந்து ரொம்ப நல்ல யோகமான காலகட்டம் தான். அது உங்களுக்கு படிப்புல அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஜூன் 23ஆம் தேதியில இருந்து உங்களுடைய ராசியிலே புதன் அமர்வு இருக்கிறதுனால இன்னும் தெளிவான சிந்தனை கிடைக்கும், இன்னும் நல்ல புத்தி இருக்கும். உங்களுடைய புத்தியும் உங்களுடைய சிந்தனையும் கண்டிப்பா மத்தவங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேர் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. இத்தனை நாள், இத்தனை வருஷம், அதாவது அஷ்டம சனியில உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்காம நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாத தொடக்கத்திலே ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். அவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு சின்ன பாராட்டாறு பெறதான் செய்வீங்க. இத்தனை நாள் எனக்கு எந்த ரெகக்னேஷனும் இல்ல, இத்தனை நாள் என்னை யாரும் பாராட்டவே இல்லை, நான் இவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு எந்த பாராட்டும் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஆரம்பமா தான் இருக்கு. கண்டிப்பா நல்ல பாராட்டு கிடைக்கும். ராகு 8ல இருக்கிறது தான் சின்ன பிரச்சனை. அதாவது என்னன்னா ராகு 8ல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி டிராவலிங் பண்ணும்போது அந்த டர்னு, பெண்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் ஆகிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த டர்ன் ஆகுற இடத்துல, பெண்ட் ஆகுற இடத்துல எல்லாம் டக்குன்னு சறுக்கல் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கடகராசினர். மத்தபடி உங்களுக்கு மத்த எல்லா கிரகங்களுமே யோகமா தாங்க இருக்கு. நீங்க உங்களோட ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். முக்கியமா நான் சொல்றது, கேதுவும் ராகுவோட அமர்வு தான் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. பேசும்போதும் கொஞ்சம் கவனமா பேசுங்க. டக்குன்னு கோவத்தை வெளிப்படுத்திடாதீங்க. சட்டுன்னு உங்க கோச்சில் அடிச்ச மாதிரி பேசிடாதீங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு சிந்தனையில, ஏதோ ஒரு யோசனையில நீங்க வந்து பேச போய் அது மத்தவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? முக்கியமா கடகராசினர்கிட்ட மத்தவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதுவும் ஃபேமிலியில தான் வந்து அதிகமா உங்களை மிஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலியில தான் வந்து உங்களுக்கு நெருக்கடி அதிகமா கொடுப்பாங்க. இந்த ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு ஃபேமிலி நெருக்கடி அதிகமா இருக்கும். ஏன்னா வேலையோட அலைச்சல் உங்களுக்கு அதிகமா இருக்கும். வேலையில அதிகமா நீங்க உங்களை நீங்க நிறுத்திக்கணும்ன்றதுக்காக நீங்க வேலையில அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபேமிலி டைம் ஸ்பெண்டிங்ன்றது கொஞ்சம் கம்மி ஆகுது. அதனால அங்கதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குமே தாண்டி மத்த எதுவா இருந்தாலுமே நீங்க சமாளிக்கக்கூடிய ஆள் தான், நீங்க சமாளிச்சிட ஆள் தான். அதனால நீங்க டிராவலிங்
டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. முக்கியமா நைட் டைம்ல செல்ஃப் டிரைவிங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நைட் டைம்ல ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் டிராவலிங் எடுத்துக்காதீங்க. மத்தபடி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க.